என் செயின் அறுத்துட்டு ஓடுறானே, அவனை புடிங்க. திருட்டு பையன் என் செயின் அறுத்துட்டு ஓடுறானே, யாராச்சும் புடிங்க. யாராவது உதவி பண்ணுங்களே, ஓடுறான் அவன், புடிங்க. படுபாவி என் செயின் அறுத்துட்டு. என்னடா இவ்வளோ நேரம் ஃபோனே காணோன்னு பார்த்தேன், கால் வந்துருச்சு. இனி வேலையை பார்த்த மாதிரி தான். என்ன புது நம்பரா இருக்கு? இது துபாய் நம்பராச்சே. யாரா இருக்கும்? ஹலோ ஐயா, ஒரு படுபாவி என் செயின் அறுத்துட்டு போயிட்டாயா. நான் துபாய்க்கு டூர் வந்திருந்தேன், டெசர்ட் சஃபாரிக்கு. அப்பதான் இது நடந்தது. எப்படியாவது கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க ஐயா. அது பக்கத்து வீட்டம்மாதான் ஐயா, கடன் வாங்கி போட்டுட்டு வந்தேன். ஐயா நீங்க தான் ஐயா எனக்கு உதவி பண்ணணும், ஏதாவது பண்ணுங்க ஐயா, உதவி பண்ணுங்க ஐயா. இது நீ துபாய் போலீஸ்க்குள்ள ஃபோன் பண்ணி சொல்லிருக்கணும். என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற? லூசாமா நீ? ஐயா எனக்கு தெரிஞ்ச ஒரே போலீஸ் நீங்க தான் ஐயா. சொல்லிட்டியா? நீங்க தான் ஐயா எனக்கு உதவி பண்ணணும், ஏதாவது பண்ணுங்க ஐயா, உதவி பண்ணுங்க ஐயா. ஹலோ, உன் செயின் கிடைச்சா மாதிரி சொல்லிட்டுல, நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. பாஸ், கால் ஃப்ரம் இந்தியா. உங்க அண்ணாத்தையா? இவன் எதுக்கு கால் பண்றான்? இவன் சங்காத்தமே வேணான்னு சொல்லித்தானே இந்தியாவை விட்டுட்டு நெதர்லாந்து வந்து வேலை பார்க்குறான். இங்கேயும் ஃபோன் வழியை வந்து தொல்லை பண்றான். செல்போனுக்கு டைரக்டா கால் பண்ணா காசு ஆயிரும்ட்டு கவர்மெண்ட் ஃபோன்ல இருந்து லேண்ட்லைனுக்கு கூப்பிடுறான். கஞ்சப்பைய. சொல்லு உடன்பிறப்பு. சொல்றேன். ஏய், துபாயில ஒருத்தன் செயின் ஸ்நாச்சிங் பண்ணியிருக்கான். அதுவும் துபாய் டெசர்ட்ல வச்சே பண்ணியிருக்கான். சின்ன கண்ட்ரோல் தானே இப்போ துபாய் டெசர்ட் இருக்கு. அஃப்கோர்ஸ் நீ அவங்ககிட்ட பேசி இதை சரி பண்ண. ஓகே, லேண்ட்லைன்ல இதை பத்தி பேச வேணாம். நானே உன் செல்லுக்கு வரேன். இதுல சொல்லி முடிச்சிருந்தா. முழுசா சொல்றதுக்குள்ள போனை வச்சுட்டான். இப்ப சொல்லு. எதுவா இருந்தாலும் என் செல்போன் கால் பண்ணு. துபாயிலே போய் செயின் அடிச்சிருக்கானா? அவன் சாதாரண ஆளா இருக்க மாட்டான். டேய், இப்போ சின்னவங்கிட்ட பேச. இந்த சின்ன விஷயம்லாம் டீல் பண்ணுவானோ தெரியல. பேசி பார்க்க. ஆனா கொஞ்சம் செலவுமே பரவாயில்லையா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த செயினை வித்தாவது தரேன். பெரிய மனசு அவனுக்கு. திருநவம் போட்டோ இருந்தா கூட தம்பி ஃபார்வர்ட் பண்றேன். வெறும் தகவல் மட்டும்தான். என்ன? பிளாக் கலர் ஷார்ட்ஸு, வெந்தய கலர் பனியனு. டெசர்ட்னு சொல்லிட்டார். எங்க ஓடுற போறான்? தூக்கிடுவோம். இந்தியாவில் இருந்துகிட்டு துபாய் டெசர்ட்டுக்கு வேலை பார்க்குறேன். போன்ல காசு இல்லை, நான் டாப் அப் பண்ணிட்டு தம்பிக்கிட்ட பேசுறேன். உனக்கு நான் மிஸ் கால் தான் கொடுப்பேன். பண்ணுவானா? பண்ணுவான். தம்பியாச்சே. ஃபோனில் காசு இல்லைங்கிறான், டாப் அப் பண்ணிட்டுமான்னு கேட்குறானா பாரு. சரி, தம்பிக்கிட்ட ஆட்டையை போடுவோம். ஷேக், தம்பிக்கிட்ட ஃபோன் கொடு. பாஸ், ஃபோனில் உங்கள் பிரதர். அவனுக்கு தொல்லை தாங்க முடியாம தான் நான் பாலைவனத்தில் வந்திருக்கேன். நீ போ. பணம் கேட்டனா சிக்னல் இல்லைன்னு சொல்ல வேண்டியதுதான். சொல்லு உடன்பிறப்பு, என்ன விஷயம்? காரணம் இல்லாமல் கால் பண்ண மாட்டிய? என்னடா காலையிலேருந்து ஒட்டகம் ஓயாமல் கத்திட்டு இருக்கேன்னு பார்த்தேன். நீ தானே? இந்தியாவாக இருந்தால் காக்கா கத்திருக்கான், இங்கே ஒட்டகம் தானே கத்தா? அப்புறம் நம்ம மூத்த உடன்பிறப்பு காவல் தெய்வம் அவர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? ஆல் குட். ஆளுக்கு குட்டா இருக்கீங்க. உன் ஏரியாவில் ஒருத்தர் செயின் அடிச்சிட்டான். அவனை பிடிக்கணும். முடியுமா? முடியுமாவா? என்ன இப்படி கேட்ட? அதான் உடன்பிறப்பு உனக்கு கால் பண்ண. கொஞ்சம் வேலையை முடிச்சு கூட. கொஞ்சம் செலவுமே ப்ரோ. பார்த்துக்கலாம். குட், தேங்க்ஸ். நல்ல வேலை கேஸ்ன்னு சொன்னான். கேஷ் கேட்காம விட்டானே. ஒட்டகம் மேய்க்க துபாய்க்கு வந்தவனுங்க இப்போ பார்ட் டைம் வேலையா செயின் ஸ்நாச்சிங் பண்ண ஆரம்பிச்சானுங்களா? பாலைவனத்தில் திருநவும் பால்கனியில் இப்போ ஒளிவேன். எங்கே போனாலும் இந்த சைடு தானே வந்தாகணும். பிடிச்சிருவோம். திரும்ப இதுக்கு கால் பண்ணுறாங்க. ஐயா, நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நீங்க அதுக்குள்ள போனை வச்சிட்டீங்க. அவன் செயினை அறுத்துட்டு தான் போனா, எடுத்துட்டு போலையா? எடுத்துட்டு போலையா? இது தெரிஞ்ச துபாய் தம்பி துப்புவானே. 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாம ஆயிடுச்சு. வந்துட்டானே. சீக்கிரம் வாடா. ஸ்லோ மோஷன்ல வந்துக்கிட்டு டைம் ஆகுதுல. ஆடா. என்ன வெறுங்கையோட வரான்?